ஆனால் இந்த சுதந்திரம் நமக்கு ஆகஸ்ட் 15 நல்லூரில் சுதந்திரம் கொடுத்தாங்க 1947 ஆகஸ்ட் 15. இன்றைக்கு 80வது சுதந்திரத்தை நம்ம கொண்டாடுறோம். அதாவது பாரதி சொன்னார், இந்த சுதந்திரத்தை வாராத வந்த மாமணியே, சுதந்திரத்தை வாராத வந்த மாமணி அப்படின்னு பாரதி பாடுறாரு. ஆனால் நம்ம ராமகோபாலன் இந்த சுதந்திரத்தை எப்படி பார்த்தாருன்னா, சுதந்திரம் அடைஞ்சாச்சு, ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. சுதந்திரம் அடைஞ்சிட்டு நாம போய் இந்த நாட்டை பார்க்குறோம். அதை கோவிலா பார்த்தார் ராமகோபாலன், தெய்வமா பார்த்தார். சுதந்திரம் அடைஞ்சவொடனே பாரத தாய் அவள் கைகள் இரண்டையும் பாதகர் யாரவர் வெற்றிகள். நம்ம ராமகோபாலனுடைய கற்பனை பாருங்க, வீரத்தொழில் பாரத மாதாவை இந்த தேசத்தை கற்பனை பண்றாரு. அந்த பாரத மாதாவுடைய 2 கைகளை யாரு வெட்டினது, எப்படி வெட்டினாங்க? கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான். பாரத மாதாவுடைய 2 கையை கணக்கு பாரு, அந்த 2 கைகளை வெட்டிட்டாங்க. அந்த வெட்டின கையில் ரத்தம் கசிந்து அடிக்கிறான். ரத்தம் கசிந்திடும் கதிரிடும் காட்சிகள் இரவு பகலாக தாக்குதாடா. என்ன அநியாயம்! என்ன நமக்கு நாடு சுதந்திரம் கொடுக்கும் சொல்ல இந்த வெள்ளக்கார பிரித்தாளும் சூழ்ச்சியால இருக்கிற முஸ்லீம்களை தூண்டி விட்டான். அப்போ ஒரு ஜின்னான்ற ஒரு இஸ்லாமிய மதவாத தலைவர் என்ன பண்ணாரு, 1947 ஆகஸ்ட் 14 நேற்றைய தினம் பாகிஸ்தான் சுதந்திரம். பாகிஸ்தான் நேற்று சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மணித்துளிக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க முன்னாடி அந்த பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் பிரித்து கொடுத்தா, நாட்டை துண்டாடி கொடுத்தா. அதான் நம்ம வீரத்து ராமகோபாலன் கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான். பாரத தாய் 5 நிமிடத்துக்கு முன்னாடி, சில மணி துணிக்கு முன்னாடி அந்த கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் 2 கையை வெட்டி பிளந்து கொடுத்தாங்க. சாதாரணமா பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சிச்சா? பாகிஸ்தான் சொன்னா பாக்குனா புனிதம். எங்களுக்கு ஒரு புனிதமான நாடு வேணும். இஸ்லாமியர்கள் இந்துக்களோட சேர்ந்து ஒன்னா தலைமையில நாடு பிரிச்சு கேட்கிறான். நேதாஜி ஒத்துக்கல, சாரி நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒத்துக்கல, காந்தி ஒத்துக்கல, நேரு ஒத்துக்கல, யாரும் நாடை பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கல. எல்லாரும் கேட்கிறான், நாடு பிரிச்சு கொடுக்க முடியாது. இது நாடு நம்முடைய சுதந்திரம் என்பது எல்லாம் சேர்ந்தா கொடுக்கணும். இப்ப இருக்கிற கராச்சி பாகிஸ்தான், பஞ்சாப், இந்த பக்கம் கல்கத்தா தாண்டி இருக்கிற பங்களாதேஷ், இப்ப இருக்கிற வங்காளதேசம், அதாவது இப்போ அந்த வங்காள இதெல்லாம் பிரிச்சு கேட்கறான். கிழக்கு பாகிஸ்தான் முஸ்லீம்கள் பெரும்பான்மை ஆயிட்டோம். முஸ்லீம்கள் பெரும்பான்மையானதால நாங்க தனியா எங்களுக்கு நாடு வேணும். பாக்குனா புனிதம், புனிதமான இஸ்லாம் நாடு வேணும். மத ரீதியா நாடு வெட்டி பிளக்கப்பட்டது. நேற்றைய தினம் 14 ஆகஸ்ட் 14 மத ரீதியா வெட்டி பிளக்கப்பட்டது. சாதாரணமான வெட்டி பிளக்கல. 1,40,00,000 பேர் வீடு இருந்து, சொத்து இருந்து, உடைமைகள் இருந்து அகதியா வந்தா இந்தியாவுக்குள்ள. அந்த பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்த உடனே அங்க இருக்கிறவங்க இங்க அனுப்பணும். 1,40,00,000 பேர் இங்க மறுகுடி அமர்த்தணும். 20 லட்சம் பேர் செத்து இருக்காங்க. 20 லட்சம் பேர் உணவில்லாம, பசியால, பட்டினியால 10 லட்சம் பேர் செத்து இருக்கான். பாகிஸ்தான் நாடு பிரிக்கிறதுக்காக காந்தி என்ன பண்ண முடியும்? சிறந்த தேசபக்தர் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாரும் இந்த காட்சியை பாக்குறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து பிரிக்கப்பட்ட அந்த பகுதியில இருந்து ட்ரெயின் வரும். பங்களாதேஷ்ல இருந்து பிரிக்கப்பட்ட பகுதியில் ட்ரெயின் வரும். பிண குவிலா இருக்கு. அந்த ட்ரெயினுக்கு பேரு கோஸ்ட் ட்ரெயின், அப்படின்னா பேய் ட்ரெயின், பிண ட்ரெயின் வரும். இதெல்லாம் பார்த்து கதறி பதறி போறாங்க. இது நடந்தது எப்படி நடந்தது? நவகாலி படுகொலை 1946 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இந்த நவகாலி படுகொலை நடக்குது. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி 1 ஆண்டு காலமா இஸ்லாமியர்கள் நாங்க இந்த இந்தியாவோட இந்துக்களோட சேர்ந்து வாழ மாட்டோம்னு போராட்டம் பண்ணி இந்துக்களை கொன்று குவிச்சு இந்த பாகிஸ்தான் பெறப்பட்டது. இந்த நாடு இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு. பாகிஸ்தான் ஒரு நாடு, இந்தியாவில் ஒரு நாடு வந்தாச்சு. அது நாடு முஸ்லீம் நாடு. அப்ப இந்த நாடு எந்த நாடு? முஸ்லீமுக்கெல்லாம் தனியா இடம் கொடுத்தாச்சு, அவன் பிரிஞ்சு போயாச்சு. அப்ப இந்த நாடை ஹிந்து நாடா அறிவிக்கணும்னு கேட்கறாங்க. முடியாது, இந்த மதசார்பற்ற நாடு, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு பாதி பிரிச்சு கொடுத்தாச்சு, நிலப்பரப்பு கொடுத்தாச்சு, பணம் கொடுத்தாச்சு, அவனுக்கு உண்டான அதிகமான இடம் கொடுத்தாச்சு. 10 பேருக்கான வச்சுக்கல, 100 பேருக்கு உண்டான இடம் பிரிச்சு கொடுத்தாச்சு. ஆனா இங்க இருக்கிற தலைவர்கள் ஒத்துக்கல. காந்தி போன்றவங்களாம் இது மதசார்பற்ற நாடு, சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், சுதந்திரம் அடைஞ்சு நாம இங்கே இருக்கிறோம். ஆனா இதே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னா, சுதந்திரம் கூடாது, எங்களுக்கு ஆகஸ்ட் 15 கருப்பு நாள், எங்களை வெள்ளைக்காரனே ஆள வேண்டும் தீர்மானம் போட்டது யாரு? தந்தை பெரியார். இந்த திராவிட இயக்கம் தீர்மானம் போட்டு சுதந்திரம் கருப்பு நாள், எங்களை வெள்ளைக்காரனே ஆள வேண்டும், இந்தியாவை விட்டு வெள்ளைக்காரன் வெளியேறிவிட்டால் ஒரு குண்டு ஊசி கூட தயார் பண்ண முடியாது சொன்னது யாரு? பெரியார், அண்ணாதுரை. இந்த திராவிட இயக்கம் போய் இந்த சொல்றாங்க சுதந்திரம் கூடாது. சுதந்திரத்துக்கு எதிரானவங்க திமுக, சுதந்திரத்துக்கு எதிரானவங்க திராவிட இயக்கம், இவங்க சுதந்திரம் கூடாதுன்னாங்க. இந்தியாவுக்கு வெள்ளைக்காரன் வெளியேறிவிட்டால் குண்டு ஊசி தயார் பண்ண முடியாது, நாம எல்லாம் சோத்துக்கு பிச்சை எடுக்கணும், வெள்ளைக்காரன் ஆளுன்னு சொன்னவங்க இந்த திக திராவிட இயக்கம்.
ஆனா இன்றைக்கு பாருங்க சுதந்திரம் அடைஞ்சு 80வது சுதந்திர தினம் நம்ம கொண்டாடுறோம். இந்த 80வது சுதந்திர தினம் கொண்டாடுறதுல உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை பண்றோம்ல, இந்த ஜிபே செல்போன்ல பணம் அனுப்புறோம். நம்ம கூட ஆட்டோல யாராவது வந்தாங்கன்னா 50 ரூபா 100 ரூபாய் பணம் நமக்கு அனுப்புறாங்கல்ல, அந்த பணம் மாதிரி இன்னைக்கு உலகம் முழுவதும் நாடுகளை உலகத்துல எல்லா நாடும் பரிவர்த்தனை பண்றாங்க. 50% இன்னைக்கு இந்தியா பண்ணுது. இவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? அமெரிக்கா இல்ல, ரஷ்யா இல்ல, வளர்ந்த நாடு இல்ல, வளர்ந்து வரக்கூடிய இந்த நாட்டு என்ன சொன்னா, குண்டு ஊசி கூட தயார் பண்ண முடியாது சொன்னா. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த ராக்கெட் அனுப்புற மாதிரி இருக்க விண்வெளியில, அந்த ராக்கெட்ல உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் நம்ம கூட ஒப்பந்தம் போட்டிருக்கான். இந்தியா இன்னைக்கு இந்த விண்வெளி துறையில சாதனை புரிஞ்சிருக்கு, ராணுவத்துல சாதனை புரிஞ்சிருக்கு. குண்டு ஊசி தயார் பண்ண முடியாது சொன்னாரு பாருங்க. ரஷ்யா கிட்டயும் அமெரிக்கா கிட்டயும் நம்ம போர் ஒப்பந்தம் போட்டு போர் கருவி வாங்கணும். ஆனா இன்னைக்கு இந்தியா மேக் இன் இந்தியாவில உற்பத்தி பண்ற போர் கருவி உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகுது. எத்தனை 80 ஆண்டு இல்ல சுதந்திரம் அடைஞ்சு 80 ஆண்டு இல்ல சுதந்திரம் அடைய 1947 உணவு இல்லாம 10 லட்சம் பேர் செத்து இருக்கான், உணவு இல்லாம. ஆனா இன்னைக்கு நம்ம 80 கோடி பேருக்கு இலவச உணவு உறுதியா இருக்கு. ரேஷன்ல கொடுக்குற அரிசிக்கு பாருங்க, 80 கோடி பேருக்கு மாதாந்திரம் அவங்களுக்கு 20 கிலோ அரிசி கொடுக்கிறோம். எவ்வளவு பெரிய மாற்றம், பொருளாதாரம், தன்னிறைவு, இதெல்லாம் தாண்டி நாட்டில் யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. என்ன கற்பனை பண்ணி பார்க்க முடியாது? இந்த நாட்டை பிரித்து ஆள்றதுக்கு கம்யூனிஸ்ட் யுத்த குழுக்கள் இருந்துச்சு. மகன் அமைதியா இருப்பா. கம்யூனிஸ்ட் யுத்த குழுக்கள் இருந்துச்சு. ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, நாகாலாந்து, மணிப்பூர், நம்முடைய 7க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல துப்பாக்கி ஏந்தி போராட்டம் பண்ண, நான் இந்தியா கூட சேர்ந்து வாழ மாட்டேன், எங்களுக்கு தனிநாடு வேணும்னு நாகாலாந்து, அஸ்ஸாம், மணிப்பூர், பல நாடுகள். இங்க நம்முடைய ஆந்திரா தாண்டி போனா ஏன்னான்னு கேட்டா, நாங்களும் ஆயுதம் ஏற்றி போராடுறோம், எங்களுக்கு ஆயுதம் மூலமா விடுதலை பெற வேண்டும், இந்த உழைக்கும் மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு புரட்சி மூலமா நாங்க பண்றோம்னு சொல்லி இந்த இந்தியாவில் ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ண பாருங்க. இந்த கம்யூனிஸ்ட் நக்சலைட், அந்த நக்சலைட் இன்னைக்கு சுத்தமா ஜீரோ, எல்லாம் ஒழிக்கப்பட்டாச்சு. எந்த இடத்துலயும் ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ணி தனிநாடு கோஷம், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர்ல தேசிய கொடி ஏற்ற முடியாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நம்முடைய 7 மாநிலம் சிஸ்டர் சொல்லுவாங்க, நம்முடைய மாநிலம் சொல்லக்கூடிய 7 மாநிலம், நாகாலாந்து எல்லைப்புற மாநிலம், அந்த இடத்துல போய் குண்டு வைப்பான், கொடி ஏற்றினா கூடாதுன்னுமா, சுட்டு கொண்டுடுவான். காஷ்மீர்ல தேசிய கொடி ஏற்ற முடியாது, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம்ல தேசிய கொடி ஏற்ற முடியாது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு காஷ்மீர்ல தேசிய கொடி பிறக்குது, நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர்ல தேசிய கொடி பிறக்குது. இந்த நாட்டில் 0% நக்சலைட். ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து மோடி காலில் போட்டுட்டு நான் சரணடைதா ஐயா, எங்களுக்கு வாழ்வு கொடுங்கன்னு. இப்படி உள்நாட்டு பாதுகாப்பு மட்டுமில்ல, வெளிநாட்டு பாதுகாப்பு. இன்னைக்கு வெளிநாடு முழுக்க மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் பண்றாரு. உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாட்டுக்கு இருக்கிற பெருமையும், பிரதமருக்கு இருக்கிற பெருமையும், அந்த நாட்டில் வசிக்கிறான் பாருங்க இந்திய குடிமகன், அவனுக்கு இருக்கிற பெருமையும் உலகத்துல எந்த நாட்டுக்கும் கிடையாது. இதுல எத்தனை ஆண்டு காலத்துல? 80 ஆண்டு காலத்துல. அதுவும் யாரு? பிஜேபின்ற ஒரு மோடின்ற பாரத பிரதமர் பிஜேபின்ற பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகுதான் இத்தனை சாதனை புரிஞ்சிருக்கு. நாம சாதாரண நாடு இல்லை. இதுல இன்னமும் 20 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இந்த சுதந்திர தினம் 100வது சுதந்திரம் நம்ம கொண்டாட போறோம். அது எப்பன்னு சொன்னா 47 100வது சுதந்திர தினம் கொண்டாட போறோம். அந்த 100வது சுதந்திர தினம் நம்ம கொண்டாட சொல்ல உலகின் குருவாய் இந்த பாரதம் இருக்கும். உலகத்தையே வழிநடத்தக்கூடிய சக்தி எங்கன்னா நம்ம பாரதம். இன்றைக்கு அமெரிக்கா வல்லரசு, அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருவோம். நாம நம்ம நாடு இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த தேசிய கொடி 100வது ஆண்டு காலம் ஏற்ற சொல்ல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நாடா நம்ம மாறுவோம். நாம சொல்றதா உலகம் கேட்கும். உலகம் முழுவதும் நம்முடைய சனாதன தர்மம் தலைத்தோங்கும். ஆனா நாம இப்ப என்ன பண்ணணும்? இந்த நாட்டை சட்டத்தை மதிக்கணும், இந்த தேசிய கொடியை மதிக்கணும், தேசிய சிந்தனை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாம் சாதாரண ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் தினம் சரி 100-50 சம்பாதிக்கலாம். ஆனா நமக்குள்ள வந்து இந்த தேச பக்தியானது எல்லாருடைய ஒவ்வொரு தேச குடிமகனும் தேசபக்தி கொண்டு போகணும். இந்த தேசியம் கூடாதுன்றான். இந்த தமிழ்நாட்டை ஒன்றியம் என்ன, வேலூர் ஒன்றியம், காட்பாடி ஒன்றியம், இது ஒரு நாடு இல்ல, ஒரு துணை கண்டன்றான். வைகோ பேசுறான். திமுக அந்த சித்தாந்த துணை கண்ட நாடே இல்லை. எல்லாருடைய சேர்ந்து கூட்டாட்சி தத்துவம் இருக்கு. உண்மைதான். தேசியமா மாற்றணும். அதுக்கு என்ன வழி இருக்கு? இந்த தேசியமா மாற்றத்துக்கான வழி நாம உருவாக்கணும். இங்க சீமான் தமிழ் தேசியம் பேசுறான். இந்தியா கூடாது. நான் திருமுருக காந்தி, வேல்முருகன் தமிழ்நாட்டில் தான் இந்த தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு திட்டம் போட்டிருக்கான். தமிழ் தான் உயர்ந்த மொழி, நான் ஒத்துக்கிறேன். தாய்மொழி தமிழ், அது உயர்ந்தது, உயிருக்கும் நிகரான மொழி தமிழ் மொழி. ஆனா அந்த மொழியை வச்சு ஒரு மாநிலத்தை துண்டாடு நினைக்கிறது ஏற்றுக்கொள்ள விஷயமா?
இந்த சிந்தனை நம்ம எல்லாரும் கொண்டு போகணும். இந்த மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய முகத்திரியை கிளைக்கணும். தேசியம் ஒன்று, இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடு, இமயம் முதல் குமரி வரை ஒரே சட்டம் கொண்டு வரணும். இமயம் முதல் குமரி வரை இந்த குடிமகனுக்கு எல்லாம் கிடைக்கணும். நமக்கு அதான் இருக்கும். இமயம் முதல் குமரி வரை சாதிய பாகுபாடு பார்க்கக்கூடாது. தேசியம் இந்துன்ற தேசிய உணர்வை உருவாக்கணும். இதுதான் நம்ம இந்த இயக்கத்தோட அடிப்படை கொள்கை. அதனால நாம் அனைவருமே இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். நாம் அனைவருமே இந்த 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். 100வது சுதந்திரத்தை நம்ம எல்லாம் பார்க்க போறோம். அப்ப இந்த நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய போது நமக்கு தெரிய போகுது. அதற்காக நாம இந்த நாட்டையும் இந்த சட்டத்தையும் இந்த அரசு சொல்லக்கூடிய விதிமுறையை கடைபிடிக்கிறோம். ஒவ்வொரு குடிமகனும் இந்த தேசியத்தை நேசிக்கிற குடிமகனா மாறணும். ஒவ்வொரு குடிமகனும் இந்த தேசத்துக்கு ஒரு பிரச்சனை சொன்னா தியாகம் செய்யக்கூடிய குடிமகனா மாறணும். நமக்கு முன்னோர்கள் பல தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் இதுக்காக இந்த கொடி காத்த குமரன் உயிர் விட்டுருக்கான். தடியடி பண்ணாங்க. அந்த கொடி காத்த குமரன் கொடி மண்ணில் விழக்கூடாதுன்னு உயிரை விட்டுருக்கான். வாவு சிதம்பரம் பிள்ளை இந்த வெள்ளைக்காரன் கப்பலை ஓட்டினார். வாஞ்சிநாதன், இங்க வாவுசி ஐயர், இப்படி பல பேர் தமிழ்நாட்டில் இந்த தேசியத்தை விடுதலைக்காக பாடுபட்டவங்க. இந்த தேசிய விடுதலைக்காக பாடுபட்டவங்கள சாதி தலைவராக கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் மாறணும். தேசியத்தை நேசிக்கணும். தேசியம் உயர்ந்தது. இந்த மண்ணு, இந்த மதம், இந்த கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் பாதுகாக்க நாம் அனைவரும் இந்த சுதந்திர தினத்தன்றைக்கு நாம் உறுதியாக இருக்கணும். என்ன உறுதி? இந்த உருப்படி மண்ணு கூட அந்நியன் இருக்க விடக்கூடாது. இந்த மண்ணுல எந்தவித தீய சக்தியும், தேச விரோதமா பேசக்கூடிய தீய சக்தியும் இந்த தமிழக மண்ணில் வேறு விடக்கூடாது. அப்படி ஒரு சிந்தனையை, அப்படி ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு உறுதி ஏற்றுக்கிட்டு இந்த 80வது சுதந்திர தினத்தை நம்ம மன மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இன்னைக்கு மரக்கண்ணு அன்னதானம் இந்த கொடியேற்றத்துக்காக ஓய்வு பெற்ற ஆசிரியர் அறிஞர் அவர் வந்திருக்காரு. எல்லாரும் ஒரு ஆட்டோமொபைல் சார்பாக வரவேற்கிறோம். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த சத்துவாச்சாரி ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய்.